ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் வேர்ல்டு. அனைவரும் நலமா? ரம்ஜான் முடிஞ்சு அடுத்த நாள் நான் ரசம் தான், அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் ரசம் தான் வச்சேன். அதுக்கடுத்து புளியானம் தான் செஞ்சேன். எங்களோட ரிலேட்டிவ்னே சொல்லலாம். ஆனால் ஃபேமிலி ஃப்ரெண்டு, எங்கள் தாத்தாவோட மிலிட்ரியில் இருந்தாங்க. அவங்க வழியாக எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. அவங்க ஃபார்ம் வச்சுருக்காங்க. அவங்க தான் இந்த கருணக்கிழங்கு கொடுத்தாங்க. ஒரு 6-7 கிழங்கு கொடுத்தாங்க. புது கிழங்கா இருக்கிறதுனால அம்மா கொஞ்சம் மெதுவாக பழைய கிழங்கானதுக்கப்புறம் செய்யுன்னு சொன்னாங்க. கருணக்கிழங்கை பார்த்ததுமே நமக்கு ஆசை வந்துருச்சு. அதனால நான் உடனே செஞ்சுட்டேன். நல்லா வாஷ் பண்ணணும், அழுக்கு நிறையா இருக்கும். வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் நிறையா அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கிட்டேன். தக்காளி, அதோட மஞ்சள் தூள், சோம்பு, மல்லித்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டேன். மிளகாத்தூள் மட்டும் இதில் சேர்க்கல. இது நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பொதுவாக அளவுன்னெலாம் இல்லை. நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் திக்கா வேணும்னா நிறைய மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ கருணக்கிழங்கு வேக வச்சதை எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் புளி ஊற வச்சிருந்தேன். அந்த ஊற வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சி இந்த கருணக்கிழங்குலையே ஊற்றி வச்சுட்டேன். அந்த கரகரப்பு தன்மை கொஞ்சம் போகும். அதுக்காக நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து சூடேறினதும் கடுகு, வெந்தயம் மஸ்ட்டு சேர்க்கணும். ஏன்னா புளி நிறையா இருக்கிறதுனால நமக்கு சூடு தணியணும். வெந்தயம் கடுகுலாம் பொரிஞ்சதும் இதில் பூண்டு, சின்ன வெங்காயம் முழுசா கொஞ்சம் கட் பண்ணது கொஞ்சம் நல்லா வதக்கி விடுறேன். நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்குது பாருங்க. இது வதங்க அவ்வளோ வாசமா இருக்கு, வீடே மனமா இருக்கும். இந்த அளவு வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்தோம்னா குழம்பு நேச்சுரலாவே கலரா இருக்கும். நம்ம தனியா கலர் சேர்க்க தேவையில்லை. இதுலயும் கொஞ்சம் தக்காளி பழத்தை கட் பண்ணி உடனே சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூள் சேர்த்த உடனே, ஏன்னா அந்த நெடி இருக்காது, அடி பிடிக்காது, கரியாது. அதுக்காக தக்காளி நல்லா மசியட்டும். ஓரளவு மசிஞ்சதும் தனியா அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் இதுலயே சேர்த்துக்கலாம். இப்பதான் உப்பை சேர்க்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து அப்படியே பாருங்க, தகன்னு ஜொலிக்குது. இந்த மசாலாவை பார்க்கும் போதே அப்படியே போட்டு சாப்பிட்றலாம் போல இருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ அந்த கருணக்கிழங்கை கட் பண்ணி அதில் புளியெல்லாம் ஊற்றி வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இதை சேர்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்க்கறதுனா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிக்கலாம். திக்காக வேணும்னா கொஞ்சம் நல்லா சுண்ட விடலாம். ஃபர்ஸ்ட் நல்லா திறந்து வச்சிருக்கும் போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹையாக கொதிக்க விட்டுட்டு அப்புறம் லோ ஃபயரில் வச்சுட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சோம்னா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சுண்டி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. சமையல் ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடில் நம்ம செய்ய வேண்டியது அவ்வளவுதான். இதுதான் கரெக்ட்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ பாருங்க, நான் ஆஃப் பண்ணிட்டேன். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த சிப்தட்டை மேல மூடியில போட்டு மூடிக்காக போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பார்க்குறோம். அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதை ஊற்றி சாப்பிட்டா சொர்க்கெல்லாம் என்னங்க சொர்க்கம். இதுதான் அவ்வளோ சொர்க்கமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ ருசியா இருந்தது. நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது போல மேலும் பல வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.